பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 86 6வது வசனம், தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும் என்று தாவீது ராஜா இப்படியாய் கர்த்தரிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை எடுக்கிறாரு. இதுல 3 காரியங்கள் இருக்குது. கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். இந்த காரியத்துல, இந்த வசனத்துல 3 விதமான காரியங்களை தாவீது மறைத்து வைத்திருக்கிறாரு. என்ன காரியம்னா, முதலாவது ஜெபத்திற்கு செவி கொடுத்து. அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்மளுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், எப்படிப்பட்டதாய் இருக்கும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார், நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் அவரிடத்துல போய் சேரணும் அப்படின்ற காரியத்தை அவர் சொல்றாரு. ரெண்டாவது, நம்ம செவி கொடுக்கிற காரியங்கள், தேவன் நம்மளுடைய ஜெபங்கள் எப்படியாய் மாறும் பொழுது அவர் எப்படி செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். மூணாவது காரியங்கள் பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள். நம்மளுடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பங்களை நம்ம எப்படி கொண்டு வரும் தேவ சமூகத்துல, நம்மளுடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான்காவது காரியம் இந்த வசனத்துல இருக்கு, என் சத்தத்தை கவனியும். நம்மளுடைய சத்தம் தேவ சமூகத்துல எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். 4 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது ஜெபத்திற்கு, இரண்டாவது செவி கொடுக்கிற காரியத்தை குறித்தும், மூன்றாவது விண்ணப்பங்களை குறித்தும், நாலாவது சத்தத்தை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 காரியங்களை தாவீது ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு, சங்கீதம் 86:6 வைத்திருக்கிறார். முதலாவது, ஜெபத்திற்கு செவி கொடுத்து. நம்மளுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்துல எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், தேவனோடு என்னுடைய ஜெபங்கள் எப்படி ஐக்கியம், என்னுடைய ஜெபத்தை கொண்டு நான் எப்படி அவரிடத்தில் நான் ஐக்கியப்படுகிறேன், என்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, அவரோடு கூட என்னுடைய ஐக்கியத்தை நான் எப்படி தொடர்ந்து நான் அவருக்குள்ள நான் வைத்திருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம முதலாவது பார்க்க போறோம். இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொண்டவராய் காணப்பட்டார். அவரிடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவரோட தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம், அவரோடு கூட ஒரு நெருக்கத்துல காணப்பட்டார். எப்படி அவருடைய ஜெபங்கள், எப்படி அந்த நெருக்கம் இருந்தது, எப்படி தாவீதுக்கு எல்லா காரியங்களிலும் தேவன் செவி கொடுத்து வந்தாருன்னு பார்த்தோம்னா, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 18 முதல் 25 வரையும் பாருங்களேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18 முதல் 25 முடிய. இந்த 18 முதல் பாத்தீங்கன்னா, தாவீது இஸ்ரவேல் மேலின் ராஜாவாகினார். இதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. தாவீதுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது என்ன சொல்றாங்க, கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட பொழுது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். அடுத்த காரியங்கள்ல பார்த்தோம்னா, பெலிஸ்தருக்கு விரோதமாய் தேவனிடத்தில் போயிட்டு, இப்போ தாவீது ராஜாவாய் மாறினார், அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு பெலிஸ்தர் கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது தாவீதை கொன்னு போடணும்னு தேடுறாங்க. தேடும் பொழுது தாவீது முதலாவது என்ன ஒரு காரியம் பண்றாரு பாருங்களேன். 19வது வசனத்துல, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது ஒரு விசாரிப்பு, தாவீதின் இடத்துல ஒரு காரியம் இருந்தது. எல்லா காரியங்களும் என்னென்ன காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததோ, என்ன காரியங்கள் எல்லாம் தாவீதனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருந்ததோ, அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மறைமுகமாய் அவன் வைக்கவில்லை. எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு தாவீது, தேவனிடத்தில் போய் விசாரிக்க செல்கிறார். எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் விசாரிக்க செல்கிறார். ஒரு யுத்தம் அவரை நோக்கி அவரை அழிக்கணும்னு ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி வராங்க. எழும்பி வந்த உடனே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், கர்த்தராலதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு யுத்தத்தை நடத்தல. அவர் என்ன பண்றாரு, தேவனிடத்தில் விசாரிக்க சென்றார். கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டவராய் காணப்பட்டார். அதனாலதான் சங்கீதத்துல இருக்கிற அநேக வசனங்கள் சொல்லுது, தாவீதனுடைய வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தேவனே என் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறீர், என் ஜெபத்தின் சத்தத்தை நீர் கவனிக்கிறீர், எனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறீர். சங்கீதம் 28:2 சொல்லுது, சங்கீதம் 28:2, சங்கீதம் 28:6, சங்கீதம் 31:22, சங்கீதம் 86:6
6, சங்கீதம் 130:2 இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்தும் தேவ நம்மளுடைய சத்தத்தை குறித்தும் தேவன் எப்படியாய் நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார் என்பதை குறித்தும் கேட்கலாம். சங்கீதம் 28:6 சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். எப்படி ஒரு தாவீது கன்ஃபஸ் பண்றாரு, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரு. ஏன் இவ்ளோ தைரியமா அவர் என் சத்தத்தை கேட்கிறாருன்னு சொல்ல காரணம் என்ன? தாவீதினுடையத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கமா இருந்தது? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விசாரிக்க சென்றவனாய் காணப்பட்டான். எல்லா காரியத்தையும் விசாரிக்க சென்றான். அடுத்த காரியம் பாருங்க, சங்கி ஆஹ் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதே 19வது வசனம் கீழே பாருங்களேன். கர்த்தர் கர்த்தர் சொல்றாரு, போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது. என்ன காரியம் நடக்குது? அவரிடத்தில் விசாரிக்க சென்ற பொழுது சொன்ன காரியம், நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். நீ போ, நான் யார உன் கையில ஒப்பு கொடுப்பேன்? பெலிஸ்தரை உன்னுடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே 24வது வசனத்துல கீழே இருக்கு, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். அவருடைய ஜெபங்கள் பாருங்களேன், அவனுடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது, அவனுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது. தாவீதினுடைய ஐக்கியம் தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தார், ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தார், ஒரு கனெக்டிவிட்டியில இருந்தார். எப்பொழுதும் தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டவராய், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் தன்னை விசாரித்துக் கொண்டவராய் காணப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டவராய் காணப்பட்டார். அதனாலதான் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னொரு வசனம் சொல்லுது, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் கர்த்தர் தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு தெரியுமா? ஒரே ஒரு காரியம் தான் இருந்தது. தாவீது எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவனாய் காணப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா காரியங்களும் தாவீது விசாரிக்க சென்றான். இந்த இடத்துல மட்டும் பெலிஸ்தர் தாவீதை அழிக்க தேடின உடனே கர்த்தரிடத்தில் விசாரிக்க செல்லல. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுது, அமலேக்கியர் வராங்க, எல்லாத்தையும் பட்டணத்தை சூற ஆடிட்டாங்க. இருக்கிற அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. போன உடனே கூட இருந்தவங்க எல்லாரும் தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும், இவனாலதான் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே தாவீது உடனே அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய நியாயத்தை விளங்க செய்யல. அவன் செய்த முதல் காரியம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனதில் லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்த காரியம் பாருங்களேன். அடுத்த காரியம் 8வது வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீதிடத்திலிருந்து ஒரு நல்ல பழக்கங்கள் இருந்தது. அவருடைய சங்கீதத்துல பாருங்க, அவர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனிக்கிறார், அவரை கவனியும் என்று கேட்கிறார். ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் தாவீதினுடைய சங்கீதத்துல என் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருகிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய கண்ணீரை பார்க்கிறாரு, என்னுடைய அலைச்சல்களை கவனிக்கிறாரு, என்னுடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்திற்கு நேராக இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னா, அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு காரியம், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் விசாரிக்க சென்றவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நாம் யாரிடத்தில் விசாரிக்க செல்கிறோம்? தேவனிடத்தில். தாவீது கிட்ட இருந்து படிச்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம், கத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம், கர்த்தரிடத்தில் விசாரிக்க செல்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நமக்குள் இன்றைக்கு கர்த்தருடைய தேவ பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய முதலாவது காரியம், நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்களா இருந்தாலும் சரி, என்ன விதமான உபத்திரங்களா இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற பலன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பலன் நமக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? திடப்படுத்தி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். பெலிஸ்தியர் வந்தாலும் சரி, அமலேக்கியர்கள் வந்தாலும் சரி, 2 இனத்தாரும் அவனை அழிக்க வேண்டும் என்று அவனை
அவனை சுற்றி சூழ்ந்தாலும் சரி, ஒரு திரளான படை அவனை சூழ்ந்து கொண்டு வந்தது. ஆனால் அவனோ என்ன பண்ணான்? கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டவனாய், கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க சென்றவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு விரோதமா பெலிஸ்தர்கள் எழும்பி வரலாம், அமலேக்கியர்கள் எழும்பி வரலாம். நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளாதபடி தடை செய்யறதுக்கு இப்படிப்பட்ட பெலிஸ்தர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட அமலேக்கியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொண்டுதான் இருப்பாங்க. நாம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டவர்களாய், கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி விசாரிக்க சென்றார்? அதனாலதான் தாவீதுனுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தவராய் காணப்பட்டார். எல்லா காரியத்திலும் விசாரிக்க சென்றார். எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் போயிட்டு விசாரித்து, நான் என்ன பண்ணணும் என்னுடைய வாழ்க்கையில, அடுத்த கட்டத்துல நான் என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த போராட்டம் வந்திருக்கு, எனக்கு என்ன செய்யணும் தெரியல. எவ்வளவு பெரிய ராஜாங்க, இஸ்ரவேல் ஜனத்தின் மீது, இஸ்ரவேல் யூதா முழுவதும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீதின் பட்டணமாய் அவருடைய பட்டணம் காணப்பட்டது. அப்படிப்பட்ட ராஜா என்ன பண்ணாரு? கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவராய் காணப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் யாரிடத்தில் விசாரிக்க செல்கிறோம்? நாம தாவீதை போல கர்த்தரிடத்தில் விசாரிக்க செல்கிறோமா? நம்மளுடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் அறிவிக்கிறோமா? என்னோட வாழ்க்கையில நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்பா, அடுத்த கட்டத்துல நான் என்ன பண்ணணும்பா, நான் எதை நோக்கி பண்ணணும்பா, உம்முடைய சித்தம் தாவீதினிடத்தில் காணப்பட்டது. தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்குது, அந்த சித்தம் நிறைவேறணும். என்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் விசாரிக்க சென்றவராய் காணப்பட்டார். அந்த ஜெபம் தான் தாவீதினிடத்தில் காணப்பட்டது. நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? தாவீதை போல கர்த்தருக்குள் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவர்களாய், கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களும் போய் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவளாய் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். நிச்சயமாகவே அவர் செவி கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். முதலாவது நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல்ல தாவீதை குறித்தும் அவருடைய ஜெபத்தை குறித்தும் தேவனிடத்தில் எப்படி விசாரிக்க சென்றார் என்பதை குறித்தும் நம்ம பார்த்தோம். அடுத்த காரியம் பாருங்களேன், முதலாவது ஜெபத்திற்கு செவி கொடுப்பது. இப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே செவி கொடுக்கிறார். அடுத்தது நம்மளுடைய விண்ணப்பங்களின் சத்தம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? லூக்கா 19ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்களேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த பொழுது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த இடத்துல பாருங்க, எரிகோவின் வழியா இயேசு வருகிறார். வரும் பொழுது இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்கார்ந்த உடனே ஒரே சத்தமா இருக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. யார் புறப்பட்டு வராங்க? இவ்வளோ சத்தமா இருக்குது, இவ்வளோ சத்தத்தோடு இருக்குது, யார் புறப்பட்டு வராங்கன்னு கேட்கும் பொழுது கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, இயேசுவானவர் போறாருன்னு சொன்னாரு. சொன்ன கேட்ட மாத்திரத்தில் அவன் என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிடுறான். கூப்பிட்ட மாத்திரத்துல உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அவனை அதட்டுறாங்க. அன்றைக்கு அந்த நாட்கள்ல யூதர்கள் எப்படி நடத்துவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு பிச்சைக்காரர்களாவோ, ஒரு பிணியாளியாகவோ, இல்ல ஒரு குஷ்டரோகியாவோ இருந்தாலோ அவங்களை பாளையத்துக்கு புறம்பா வைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதுவும் ஒரு பிச்சைக்காரன், ஒரு யாசகம் பண்றவன், அவனுக்குள் பயம் இருந்திருக்கும், திகில் இருந்திருக்கும். ஐயோ, நம்ம கூப்பிடுறோம், கூப்பிட்ட மாத்திரத்துல எல்லாரும் அதட்டினார்கள். அந்த வசனத்தை கவனிங்க, அதட்டினார்கள். அதட்டினாங்கன்னா அவனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்திருக்கும். அதட்டின உடனே யூதர்கள் அடுத்தது அவன் சத்தம் போட்டிருந்தா அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? கட்டாயம் அவனுக்கு அடி விழுந்திருக்கும், இல்ல அடி விழறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா அவன் என்ன பண்றான்? முன்பிலும் அதிக சத்தமா
சத்தமாய் கூப்பிட்டான். நம்மளுடைய சத்தம் எப்படிப்பட்டதாய் தேவனிடத்தில் காணப்படுகிறது, அதை கவனிக்க வேண்டும். இவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இவனுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் வந்திருக்கு, இவனுக்கு முன்னாடி ஒரு தடை வந்திருக்குது. உடனே அதட்டினார்கள். அவன் கூப்பிடுறான், கூப்பிட்ட மாத்திரத்துல அவனை சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி அதட்டுறாங்க. அதட்டுறது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தடை அந்த இடத்துல அவனுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது, ஒரு தடை நிக்குது. ஆனா அவன் என்ன பண்ணான், உடனே தன்னுடைய சத்தத்தை இன்னும் மிகவும் அதிகமாய் முன்பு கூப்பிட்டதை விட, ஐயோ என்ன அதட்டிட்டாங்கப்பா, அடுத்தது எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன அடிச்சிருவாங்க, இல்ல கல் எடுத்து கொன்னுடுவாங்க, இல்ல தடி எடுத்து என்ன அடிப்பாங்க, அப்படிப்பட்ட பயம் அவனுக்குள் இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய பயத்தை அவன் புறம்பே தள்ளினவனாய் அவன் என்ன பண்றான், முன்பு கூப்பிட்டதை காட்டிலும் எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை குறித்து நான் பயப்பட போறதில்ல, நான் கூப்பிட்டாச்சு, ஏசு இந்த வழியா வராரு, நான் இன்னும் அதிகம் சத்தமாய் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய செவிகள்ல அந்த சத்தம் விழுது. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன், மறுபடியும் மறுபடியும் கூட கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் என்றால், அவன் முன்பிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி, அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவன் முன்பிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட சத்தம் இயேசுவினுடைய செவிகள்ல விழுது. நடக்கிற இயேசு ஒரு நிமிடம் அந்த இடத்துல நிக்கிறாரு. யாரோ என்னை அதிக சத்தமாய் கூப்பிடுறாங்க, யாரோ என்னை இயேசு என்று கூப்பிடுறாங்க, யாரோ என்னை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்னு அவர் அவனை நோக்கி திரும்பி பார்த்து ஒரு அட்டென்ஷன் அந்த இடத்துல கிராப் பண்றான். அவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். மோசேக்கு முன்னாடி ஒரு செங்கடல் நின்னுது. எப்ப தேவன் அற்புதம் செய்தார்னு பாருங்களேன். அவரால நினைச்சிருந்தா அந்த செங்கடலை பிளந்து தள்ளிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு கொண்டு போயிருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணல. மோசே தன்னுடைய கோலை நீட்டின மாத்திரத்தில் செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. மோசேக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இதை கடக்க கூடாதபடி ஒரு தடை நிக்குது. அவர் அந்த தடையை பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தையாக வசனத்தின் கோலை நீட்டின மாத்திரத்தில் தேவன் எப்பொழுது அற்புதம் செய்யறாருன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கிற வசனங்களை நன்றாக அலசி நம்ம பார்க்கணும். எப்ப அற்புதம் செய்யறாருன்னா, நாம கன்ஃபஸ் பண்ணும் பொழுது, வசனத்தை நாம மேற்கொள்ளும் பொழுது, வசனத்தை நாம் காட்டும் பொழுது, வசனத்தை பிடித்தவர்களா நம்ம கை தூக்கி நிற்கும் பொழுதுதான் தேவன் அற்புதம் செய்வார். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, ஐ நீட் ஒன் மிராக்கிள், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என் குடும்பத்துல ஒரு அற்புதம் வேணும், என்னுடைய போராட்டத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என்னுடைய பலவீனத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும், என்னுடைய வியாதியில ஒரு அற்புதம் வேணும், என்னோட ஆபீஸ்ல எனக்கு ஒரு அற்புதம் வேணும், நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் வேணும். கட்டாயம் இயேசு அன்றுக்கும் இன்றும் நேற்றும் இன்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். அவர் அற்புதம் செய்கிறவராகவே காணப்படுறாரு. அன்னைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு, இன்னைக்கும் இப்படிதான் இருப்பாரு, நாளைக்கும் அவர் அப்படிதான் காணப்படுவாரு. அவர் என்றைக்கும் மாறாதவராய் காணப்படுகிறார். நமக்கு அவர் அற்புதம் செய்வார், கட்டாயம் செய்வார். எப்ப அற்புதம் செய்வார்னா, பிரச்சனையை பார்த்த மாத்திரத்தில் ஓடி ஒளியில, ஐயோ எனக்கு முன்னாடி செங்கடல் கடந்து வந்திருக்கு, இதை நான் எப்படி கடக்க கூடாதபடி முதல்ல வந்திருக்கே, இதை என்னால கடந்து போக முடியாதே. ஆண்டவரிடத்துல உடனே சொல்ல, ஆண்டவர் எனக்கு முன்னாடி செங்கடல் இருக்குப்பா, இதை எப்படி என்னால கடந்து போக முடியும், இதை எப்படி நான் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியும்னு மோசே புலம்பல. தன்னுடைய செங்கோலை எடுத்து அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டின மாத்திரத்தில் செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. உடனே ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறவராய் காணப்பட்டார். அதேதான் அந்த குருடன் செய்யறான். அவனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நிக்குது, எல்லாரும் அதட்டுறாங்க அவனை சத்தம் போடக்கூடாதபடி. ஆனால் அவன் முன்பிலும் அதிக சத்தமாய் தன்னுடைய சத்தத்தை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். அவனுடைய சத்தம் நடந்து சென்று கொண்டிருந்த கூட்டத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இயேசுவை நிப்பாட்டின மாத்திரத்தில் அவர் திரும்பி நின்று அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், அவன் கிட்ட வந்த பொழுது ரெண்டு காரியங்கள் நடக்குது. அவனுடைய சத்தம் அவருடைய செவிகள்ல விழுது. சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் நிக்கிறாரு. நின்ன மாத்திரத்தில் திரும்பி கிட்ட அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதைதான் தேவன் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு. நாம வசனமாகிய கோலை தூக்கி பிடிக்கும் பொழுது, நம்மளுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவரிடத்தில் கொண்டு செல்லும் பொழுது, அவர் கேட்கிற அடுத்த காரியம் என்ன கேட்பாரு? மகளே, நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறாய்? நீ என்ன விசுவாசிக்கிற? அந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. அவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தில் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம், நீ சத்தம் போட்ட உடனே எல்லாரும் அதட்டுனாங்க பாத்திரியா, அதட்டின மாத்திரத்துல நீ உடனே என்ன பண்ண? நீ சைலண்டா இருக்கல. ஆனா அதுக்கு பதில் என்ன பண்ண? நீ முன்பிலும் அதிக சத்தமா என்ன கூப்பிட்டல்ல, விசுவாசத்தோடு கூப்பிட்டல்ல, உன்னுடைய சத்தம், உன்னுடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தின் சத்தம் என் செவிகளில் எட்டியது. அதனாலதான் உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாரு. நம்மளுடைய விசுவாசங்கள், நம்மளுடைய
ஜபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம தேவனிடத்தில் தாவீதை போல விசாரிக்க செல்கிறோமா? அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிறோமா? தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் நம்ம விரும்புறோமா? ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லப்பா, நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு வச்சிருக்கீங்களோ, நீங்க என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு வச்சிருக்கீங்களோ, என் குடும்பத்துல நீங்க என்ன செய்யணும்னு வச்சிருக்கீங்களோ, அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா நான் முழுசா சரண்டர் பண்றேன்ப்பா, அதன்படி நீங்க பண்ணுங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோமா? கேட்க வேண்டும். தாவீதை போல கேட்க வேண்டும். இவனுடைய சத்தம் பாருங்க, இந்த கண் தெரியாதவனுடைய சத்தம் தேவனை அசைத்து பார்த்தது. கூட்டத்தின் மத்தியில நடந்து கொண்டிருந்த இயேசுவை செவிகள்ல விழுந்தது. நின்ற மாத்திரத்தில் அவர் நின்றார். நின்ற மாத்திரத்தில் அவனுடைய அருகில் வந்தார். வந்த மாத்திரத்தில் கேட்ட வார்த்தை, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய சத்தம் எப்படிப்பட்டதா மாறினது பாருங்க. இயேசுவோட இருதயத்தை தன் பக்கமாய் திருப்பினதாய் காணப்பட்டது. நம்மளால கூட முடியுங்க. இயேசுவோட இருதயத்தை நம்ம பக்கமா அவரால திருப்ப முடியும். ஏன் திருப்ப முடியாது? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரல, என் ஜெபம் போதா இல்லையா? ஒரு பார்வை தெரியாதவனுடைய ஜெபத்தினுடைய சத்தமே இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தை தன் பக்கமா திருப்ப முடியும் என்றால், உங்களுடைய என்னுடைய ஜெபம் அவருடைய சிங்காசனத்தையே அசைக்க வல்லமையுடையதாய் காணப்படுது. அது மட்டும் கிடையாது. இதே லூக்கா 18ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2 மனுஷர்கள் ஜெபிக்க போறாங்க. ஒரு பரிசேயன் போறான், 2வது கூட ஒரு ஆயக்காரன் போறான். ஆயக்காரனுடைய ஜெபமும் பரிசேயனுடைய ஜெபமும் நமக்கு ரொம்ப பிரத்யட்சமாய் கேள்விப்பட்ட காரியம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், தன்னை தாழ்த்தி கொண்டு தன் சத்தத்தை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டான். நம்மளுடைய ஜெபங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீதுனுடைய சங்கீதத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? தாழ்மையுடையதாய் காணப்பட வேண்டும். நம்மளை வெறுமையாக்கி ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். தாவீதினிடத்தில் அந்த காரியம் இருந்தது. தாவீதினிடத்தில் தன்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபித்தவராய் காணப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம ஒப்பு கொடுத்து காணப்படுகிறவளா இருக்க வேண்டும். இந்த கண்ணு தெரியாதவனுடைய ஜெபமா சத்தமா இருந்தாலும் சரி, அது தாவீதினுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, தாவீதினுடைய விண்ணப்பங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை இன்னைக்கு பரிசேயனுடைய ஆயக்காரனுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, இந்த ஜெபங்கள் எப்படி தேவ சமூகத்தில் சென்றது? அடுத்த வசனம் அந்த இடத்துல அதே சொல்லுது, அவன் அல்ல இவனே, அதே வசனத்துல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் காணப்பட்டான், வீட்டுக்கு திரும்பி போனான். தேவ சமூகத்துல நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் போய்கொண்டு இருக்குது? அதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம தேவ சமூகத்துல நம்மளோட விண்ணப்பம், என் ஜெபத்திற்கு பதில் வரல, என் ஜெபத்தை கேட்கல, என்னுடைய விண்ணப்பங்கள் தாமதமாகி கொண்டு இல்ல, கர்த்தர் செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். இதே யோசுவா புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோசுவா புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல இருக்கும். என்ன வசனம்னா, என்ன வசனம்னா, 5 விதமான ராஜாக்கள் சூழ்ந்து கொண்டு கிபியோன் மேல வந்து நிக்கிறாங்க. யோசுவாக்கு யுத்தத்தை நடத்துறதுக்காக அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா 12வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்போ அந்த கடைசி வசனம் பாருங்களேன், 14வது வசனம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்பாகவும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் முழுக்க ஏறக்குறைய பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. யோசுவால முடியும் என்றால் நம்மளுடைய ஜெபங்கள் ஏன் அற்புதம் செய்ய முடியாது? நிச்சயமாய் செய்யும். ஒரே ஒரு காரியம் தான் இவர்களுக்குள்ள காணப்பட்டது, ஒரு காரியம் தான், விசுவாசம். அதே அந்த கண்ணு தெரியாதவனுடைய எரிகோவனுடைய வாசல்ல உட்கார்ந்த அவனுக்குள் கிரிய பண்ணது விசுவாசம். தாவீதுனுடைய விண்ணப்பங்களுக்குள்ள கிரிய பண்ணது விசுவாசம். இயேசுவானுடைய ஜெபத்திற்கு கிரிய பண்ணது விசுவாசம். விசுவாசத்தை பிடித்து கொண்டவர்கள், என்னுடைய வாழ்க்கையில தேவன் இதை செய்வார் என்று நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே செய்வார். அதுல எந்த டவுட் இருக்கக்கூடாது. எப்ப செய்வார், என்னைக்கு செய்வார், எந்த காலத்துல செய்வார் இல்ல, நிச்சயமா எனக்கு அவர் செய்வார் என்று நாம விசுவாசிக்கும் பொழுது உறுதியோடு இருக்கும். அவர் எனக்கு செய்வாருங்க. எப்ப செய்வார் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு செய்வார், கட்டாயம் செய்வார். அவர் எனக்கு செய்யாம அவர் மறந்து கடந்து போக மாட்டார். அவனுடைய சத்தம் தேவன் இயேசுனுடைய காதுல செவியில விழ வச்சது. அவ்வளோ கூட்டத்தினுடைய மத்தியில அவனுடைய சத்தம் பாருங்களேன், இயேசுவோட காதுல எப்படி போய் விழுந்து உடனே நின்னு அவனுடைய அருகில் அவன் இருந்த இடத்துக்கே அவரை வர வைக்கிறான் பாருங்க. அவனுடைய சத்தம் அதுதான் ஹைலைட்.
அவன் இயேசு நின்னாரு, உடனே வா இயேசு நிக்கிறாரு, வா போலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வரல. அவன் இருந்த இடத்துக்கு இயேசுவ வர வைக்கிறான். இயேசு வந்து அருகில நின்னு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அதுதான் ஜெபம். இயேசுவோட இருதயத்தை அசைத்த பார்த்த ஜெபம். இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்கள்ல நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நம்மளுடைய ஜெபங்கள் நிச்சயமாய் அவருடைய சிங்காசனத்தை அசைக்க வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. அவர் நம்மளால முடியுங்க. நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும். அவர் பதில் தருவார். ஒரே ஒரு காரியம் தான், இந்த ஜெபத்திற்கு பதில் வருமா? பதில் வராதா? இல்ல. நிச்சயமா நான் ஜெபித்தா அவர் எனக்கு செவி கொடுப்பார். நான் முழங்கால போட்டா என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரும். என்னுடைய ஜெபம் வெறுமையா விழாது. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம நான் முழங்கால் போட்டா அவரு கேட்பாருங்க. நான் கண்ணீர் விடுச்சா அவரு கேட்பாரு. நான் என் சத்தத்தை உயர்த்தினா இம்மீடியட்டா எனக்கு பதில் தருவார். அவருடைய சிங்காசனம் அசையப்படும். என்னுடைய ஜெபம் ஒன்றுமில்லாம இருந்தாலும் அவர் உன்னதத்திற்கு பாதை போடக்கூடியதா என்னுடைய ஜெபம் காணப்படுது. நம்ம ஜெபத்துல ஒரு அதிகாரம் இருக்கணுங்க. நம்ம ஜெபத்துல ஒரு தாழ்மை இருக்கணும். நம்ம ஜெபத்துல ஒரு விரும்ப நம்மளை தாழ்த்தி கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த ஜெபம் தான் தேவனை அசைத்து பார்க்க கூடியதாய் காணப்படுகிறது. அப்பொழுதுதான் சங்கீதம் 86 சொல்லுது, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். எப்பொழுது அவர் பதில் தருவார்? எப்பொழுது அவர் கவனிப்பார்? விசுவாசத்தோடு என்னை வெறுமையாக்கி கொண்டவர்களாய், என்னை தாழ்த்தி கொண்டவராய், என்னை விசுவாசத்தை பிடித்து கொண்டவளாய், அவர் எனக்கு பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு தேவ சமூகத்துல போய் முழங்கால முடக்கனா நிச்சயமாவே அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கும்படி யார் உங்ககிட்ட பேசினாலும் சரி, உங்க விசுவாசம் குன்றி போகவே போகாது. எப்படிப்பட்டவங்க விசுவாசத்தை கீழே தள்ளணும்னு ட்ரை பண்ணாலும் சரி, உங்க விசுவாசம் கீழே ஒரு இமி கூட அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா தேவ சமூகத்துல உங்க ஜெபத்தை நீங்க போட்டிருக்கீங்க. தேவ சமூகத்துல உங்க முழங்கால்களை நீங்க முடக்கி இருக்கிறீங்க. இந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் பிரகாரமா எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.